அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். தமிழ் சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படும் நடராஜ முதலியார் எடுத்த முதல் மௌன படத்தை பற்றி பார்ப்போம். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நடராஜ முதலியார் சென்னையில் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் வியாபாரியாக தனது வாழ்க்கையை தொடங்கியவர். 1913ஆம் ஆண்டு பம்பாய் மௌன படமான ராஜ ஹரிச்சந்திரா என்ற படத்தினை சென்னை திரையரங்கில் பார்த்தவர் தானும் இதேபோல் படம் எடுக்க தயாரானார். இந்தியன் பிலிம் கம்பெனி லிமிடெட் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி அன்றைய நாடக ஆசிரியரான ரங்க வடிவேலுவை சந்தித்து கதையை கேட்டார். அவர் கீசக வதம் என்ற கதையை படமாக்கினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னதும் முழு மூச்சில் படப்பிடிப்பை தொடர்ந்தார். தமிழ் நடிகர்களால் நடிக்கப்பட்டு 5 வாரங்களில் கீசக வாதம் படத்தினை நடராஜ முதலியார் எடுத்து முடித்தார். இந்த கீசகவாதம் படத்தின் கதையின் கரு என்னவென்றால், மகாபாரதத்தில் விராட பர்மா பகுதியில் இருந்து வரும் அத்தியாயங்களை கொண்டது. இது திரௌபதியை கவர கீசகனின் முயற்சியை மையமாக கொண்டது. 35,000 ரூபாயில் எடுக்கப்பட்ட இந்த படம் சென்னையில் வெளியாகி ரூபாய் 50,000 வசூலித்து தந்தது. இந்த படத்தின் கதாநாயகனாக ராஜு முதலியார் நடித்தார். இவர்தான் தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகன் என்று போற்றப்படுகிறார். கதாநாயகியாக ஜீவரத்னம் நடித்தார். இவர்தான் தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகி ஆவார். இந்த கீசகவதம் தான் தமிழில் முதல் மௌன படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் இயக்கம், தயாரிப்பு, ஒளிப்பதிவு என்று 3 பொறுப்புகளை ஏற்று வெற்றி பெற்ற நடராஜ முதலியார் தொடர்ந்து திரௌபதி வஸ்திரபகாயனம் 1918ஆம் ஆண்டிலும், குசா 1919ஆம் ஆண்டிலும், ருக்மணி சத்யபாமா மற்றும் மயில் ராவணன் போன்ற படங்களை 1920ஆம் ஆண்டு வரை மௌன படங்களை தயாரித்தவர். 1923ஆம் ஆண்டு தனது மகன் தீ விபத்தில் இறந்த பிறகு நடராஜ முதலியார் திரைப்படங்கள் எடுப்பதை நிறுத்திவிட்டு ஓய்வு பெற்றார். இத்தனை சிரமங்கள் கொண்டு தமிழ் திரையுலகிற்கு பாடுபட்ட நடராஜ முதலியார் தமிழ் சினிமாவின் தந்தை என்று போற்றப்பட்டாலும் அவரின் பெயரில் விருதுகள் தந்து கலை உலகினருக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று சினிமா கொட்டகை வேண்டுகிறது. அடுத்ததாக தமிழின் முதல் பேசும் படத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.